ஹாய், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுத்த வேத வசனம் யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு ஃபுல்லாவுமே மெசேஜ் இந்த யோனா அவரை குறித்த, யோனா தீர்க்கதரிசியை குறித்ததான மெசேஜ் தான். அதில் அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களுடைய தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். ஆண்டவர் போக சொன்னது நினைவே பட்டணத்துக்கு யாரை போக சொன்னார்னா யோனாவை போக சொன்னார். ஆனால் யோனா போனது எங்கே அப்படின்னா தர்ஷீஸுக்கு போகிறதுக்காக கப்பல் ஏறிட்டாரு. அப்போ அவர் கப்பல் ஏறி பிரயாணப்பட்டுட்டே இருக்கும்போது ஆண்டவர் பெருங்காற்றை வீச பண்ணும்போது படகு அமிழத்தக்கதான இந்த அலைகள் மோதுது. அந்த அலைகள் மோதும் போது இந்த கப்பலில் இருக்கிறவங்க எல்லாருமே பயப்பட்டு இது எதனால வந்ததுன்னு சொல்லி அவங்கவுங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனா யோனா தீர்க்கதரிசி அந்த கப்பல்ல ஏறினார். அப்படித்தானே தர்ஷீஸுக்கு போறதுக்கு ஏறினாரு. ஆனா ஏறிட்டு அவர் செய்த முதல் தப்பு என்னன்னா அடித்தட்டுல போய் படுத்து தூங்குனாருன்னு வசனம். அவரு ஒரு பாவம் பண்ணியிருக்கிறாரு, கர்த்தருக்கு விரோதமா ஒரு பாவம் பண்ணிக்கிட்டு நல்லா போய் அந்த அடித்தட்டில் கடந்து நித்திரை பண்ணியிருக்கிறாரு. அவ்வளவு அலைகள் மோதுது, அவ்வளவு தூரத்துக்கு கஷ்டமா இருந்த பொழுதும், தண்டு வலிக்கு அவ்வளவு தூரம் கஷ்டமா இருந்த பொழுதும் அந்த யோனா தீர்க்கதரிசி என்ன பண்ணார் அப்படின்னா கப்பல் அடித்தட்டில் போய் நல்லா நித்திரை பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லாருமே அவங்கவுங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா யோனாவை எழுப்புறாங்க. நீ எழுந்துரு, நீ ஏன் இப்படி நித்திரை பண்ணிட்டு இருக்கிற, நீ உன் தெய்வத்தை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது யோனா ஐயாவுக்கு புரியுது இது என்னால ஒரு சேதம் தான் அவருக்கு புரியுது. இது ஆண்டவர் எனக்கு என்ன உணர்த்தி கொடுத்தாருன்னு பாருங்க. அந்த யோனா அவர் அந்த கப்பல்ல ஏறினார். அப்படிதானே? அந்த கப்பல்ல ஏறி அவர் ஒரு பாவம் பண்ணிட்டு அந்த கப்பல் மேல ஏறினாரு. கப்பல்ல ஏறி பிரயாணப்பட்டு போகும் பொழுது அந்த கப்பல் அவ்வளவு அலைகள் வந்துச்சு. இதே போலதான் உங்க குடும்பத்துல ஒரு நபர், எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகளா தான் இருப்பீங்க, ஆனா ஒரு நபர் செய்யற தப்புனால அந்த குடும்பமே அழிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் பாருங்க. நம்ம குடும்பத்துல நம்ம கர்த்தருடைய பிள்ளை நம்ம மாறிட்டோம். அந்த போர்டு எனக்கு உணர்த்தி கொடுத்தது ஆண்டவர். அந்த போட்டு கப்பலுங்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம அவருக்கு மேல ஏறி நம்ம பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். நமக்கு விரோதமா நமக்கு என்ன சொல்றது, நம்ம ஆண்டருடைய பிள்ளைய மாறினதுக்கு அப்புறம் நமக்கு சில பாவ போராட்டங்கள் வரும். நம்ம துணிகரமா செய்யும் பொழுது அந்த ஒரு நபர் செய்யற பாவத்தினால நம்ம குடும்பமே என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அலைகளினால் அலைவுபட்டு அந்த என்ன சொல்றது, நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு அலக்களிப்பாக அது மாறிவிடும். குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கு அது ஒரு அலக்களிப்பாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த யோனா அவருக்கு கதையை குறிச்சதான காரியத்துல கர்த்தர் எனக்கு இந்த விளக்கத்தை உணர்த்தி கொடுத்தாரு. அதுவும் இல்லாம பாருங்க, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா யோனா அவருக்கு தெரியுது என்னனாலதான் அந்த உண்டாச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அவர் அந்த நேரத்துல ஆண்டவரே இந்த காற்றையும் கடலை அதட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லாம அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, என்ன தூக்கி என்ன பண்ணிருங்க, கடலுக்குள்ள தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த நேரத்துல எல்லாரும் அவங்கவுங்க தெய்வத்தை கூப்பிடும்போது இவர் கர்த்தராகிய இயேசு கூப்பிட்டுருக்கலாம், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே, நான் மீறுதல் பண்ணிட்டேன், ஆனா நீங்க சொன்ன மாதிரி நான் நினைவுக்கு போகிற ஆண்டவரேன்னு சொல்லி அவரு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் இப்படி சொல்லாம கடலுக்குள்ள தூக்கி போட சொல்லிட்டாங்க. ஆனா எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பாருங்க. அந்த இடத்துலயே ஏசப்பா என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஒரு மீனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாருன்னு வேதவசனம் சொல்லுது. அந்த மீன் அவரை விழுங்கிட்டு மீன்ல அவர் அதான் நான் திருப்பியும் சொல்றேன் பாருங்க, ஒரு மீறுதல் அவர் பண்ணினார். கர்த்தர் சொன்னது நினைவேக்கு போன, ஆனா இவர் போனது தர்ஷீஷுக்கு. இந்த ஒரு மீறுதலின் நிமித்தமாக அவரு 3 நாள் ஒரு மீனின் வயிற்றுக்குள்ள போய் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. இந்த நாட்களிலும் நாம நினைப்போம் இதை நம்ம பாவம் செய்துட்டோம், இயேசு கிறிஸ்து நம்மளை மன்னிச்சிருவாரு அப்படின்னு தானே நம்ம வாழ்க்கை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா மன்னிப்பாருங்க. இந்த யோனாவையும் கர்த்தர் மன்னிச்சாரு. ஆனாலும் பாருங்க, அவர் 3 நாள் அந்த மீனின் வயிற்றுக்குள்ள இருந்துட்டு அவர் பண்ற விண்ணப்பத்தை நீங்க பாருங்களேன். யோனா 2ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிச்சு பாருங்களேன். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் போட்ல இருக்கும் போதே விண்ணப்பம் பண்ணிருக்கலாம்ல, அந்த மீனின் வயிற்றுக்குள்ள போட்டு தேவையே இருந்திருக்காதுல, கர்த்தர் ஏதோ ஒரு வழியில் அவரை காப்பாத்திருப்பார்ல. அவர் அந்த இடத்துல இருந்து கூப்பிடாம அவர் நல்லா படுத்து நித்திரை பண்ணிட்டு அந்த ஆபத்து அவர் மூலம் தான் வந்துன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் கூட அவர் என்ன பண்றாருன்னா, என்ன இந்த கடலுக்குள்ள தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க கடலுக்குள்ள தூக்கி போட்டோடனே காற்று கடல் எல்லாம் அமர்ந்துட்டு அவங்க பிரயாணத்துக்குள்ள போயிட்டாங்க. ஆனா யோனா எங்க போனார் அப்படின்னா 3 நாள் பாதாளத்தின் வயிற்றுக்குள்ள இருந்தார். அந்த மீனின் வயிற்றுக்குள்ள எவ்வளவு கொடூரமா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம்.
அந்த மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து அவர் விண்ணப்பம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி, நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் நெருக்கப்பட்டிருக்கிறார் அந்த இடத்துல, அவர் எனக்கு உத்தரவளினார், நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்தேன். பார்த்தீங்களா, பாதாளத்தில் இருக்கிறதுக்கு சமானங்க. நம்ம ஒரு பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னா மன்னிப்பு உண்டு, ஆனால் நம்ம அந்த பாதாளத்தின் வயிற்றில் இருந்து தான் நம்ம விடுதலை பெற்று வர வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதனால ஒரு பாவம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம யோசிப்போம். அதே மாதிரி பாருங்க, அந்த யோனா அவரு அந்த மீனின் வயிற்றுல இருந்து வெளியில வந்து மீனை கற்று சொல்லி கட்டளையிட்டு மீன் வந்து கரையில கக்கி போட்டது, நினிவே கிட்ட போய் கக்கி போட்டது. கக்கி போட்டதுக்கு பிறகு பாருங்க, அந்த நினிவே மக்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்க தானே. அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில நமக்கு சில காரியங்கள் மீறுதல்களாக வரும் பாருங்க. அந்த மீறுதல்களாக நம்ம மாற்றி விட்டு கர்த்தருக்காக நம்ம நிற்போம். நம்ம மூலமா அநேக ஜனங்கள் மீட்கப்படுவாங்க, ஏசப்பா அண்டைக்கு வருவாங்க. அந்த நினிவே பட்டணமே ரட்சிக்கப்பட்டதுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது பாருங்க. அதனால நம்ம எப்போதுமே கர்த்தருக்காக உண்மையா வாழுவோம். கர்த்தருக்காக உண்மையா வாழும்போது, உண்மையை சொல்றேன், நம்மளை பார்த்து நம்ம கிட்ட ஏசு கிறிஸ்து இருக்கிறத பார்த்து அநேக ஜனங்கள் நம்மளை தேடி வருவாங்க. நம்ம யோனாவை போல அல்ல, நம்ம இயேசு கிறிஸ்துவை போல நம்ம வந்து பரிசுத்தமா வாழ்றதுக்காக பிரயாசப்படுவோம். யோனா ரொம்ப தப்பெல்லாம் செய்யலைங்க. யோனா நினைவேக்கு போச்சுன்னாரு, தரிசிசுக்கு கப்பல் ஏறினாரு. ஆனா அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள்லாம் நீங்க யோனாவில் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவர் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஆனா கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டாரு. பாவம் செய்தால் அதற்குரிய தண்டனையும் உண்டு. அதனால நம்ம ரொம்ப கவனமா இருப்போம். யோனாவை போல அல்ல, இயேசு கிறிஸ்துவை போல நம்ம அவர் இந்த பூமியில நடக்கும் பொழுது அவர் எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்தாரோ அதே போல நம்ம வாழ்க்கை அமைத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு நேராக நம்ம நெக்க நோக்கி ஓடுவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம் செய்துக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நாட்களிலும் அப்பா யோனா தீர்க்கதரிசியை கொடுத்ததான ஒரு எச்சரிப்பின் செய்தி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. நாங்கள் பாவம் செய்யும் பொழுது அதற்குரிய தண்டனைகளும் எங்களுக்கு உண்டு என்று எங்களுக்கு போதித்தீங்கப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு சிறு பாவம் செய்யும் பொழுது கூட நாங்கள் ஆண்டவர் அது பாவம் என்று தெரிந்தால் நாங்கள் அதை விட்டு விலகி ஓடத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுங்க சுவாமி. கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. நினிவேக்கு நீங்க போச்சு நீங்க, ஆனால் அவர் தரிசிசுக்கு கப்பல் ஏறினார் அப்பா. ஆனால் ஆண்டவரே சப்பா, அந்த படகு கர்த்தாவே அலைகளினால் அலைப்பட்டு ஆண்டவரே மரணத்துக்கு எதுவாக ஒரு சூழ்நிலை உண்டானது. ஆனாலும் என் தேவன் கைவிடாதபடி கர்த்தர் இறங்கி ஆண்டவரே ஏசப்பா ஒரு மீனுக்கு கட்டளையிட்டீங்க ஏசப்பா. அந்த மீன் யோனாவை விழுங்கி கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்யறதற்காக அவரை நீங்க பயன்படுத்தினீங்கப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாங்கள் மீறுதல்கள் செய்யாதபடி உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதியும். துதிக்கான மகிமையில் அப்பாவுக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் தாம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.